இந்த உலகம் உருண்டை அப்படின்னு தான் நம்மளுக்கு காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் வந்து உருண்டை கிடையாது, இது வந்து ஒரு பிளேட் வடிவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்குது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு பிளேட் வடிவமான ஒரு இடம் தான் வந்து தெரியுது. சரியா? இப்படி தான் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ளைட் ஜெட் பண்ணுறவங்க, ஜெட்டில் போகிறவங்க, இந்த ஆர்மி, இந்த விமானப்படையில் இருக்கிறவங்க, அவங்கள நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் வந்து உருண்டை கிடையாது, அது வந்து ஒரு பிளேட் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கே வந்து எங்களுக்கு ஃபியூல் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்டம் எந்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஐஸ் வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அந்த ஐஸ் வாலுக்கு அந்த பக்கம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இது வரைக்குமே அந்த ஐஸ் வாலை தாண்டி போனவங்க இது வரைக்கும் திரும்ப வரலை. அந்த ஐஸ் வாலை தாண்டி போகிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஐஸ் வாலை மட்டும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்கார், நம்பர் 1 யூடியூபர். சரியா? அவரே வந்து அந்த ஐஸ் வாலுக்கு பக்கத்தில் போயிருக்காரு. ஆனால் அந்த ஐஸ் வாலுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஐஸ் வாலை தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணாரா என்னவோ தெரில. ஒரு லைவ் போட்காஸ்ட்டில் லைவாக ஒரு வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த ஐஸ் வாலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, அதோடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது என்னால் இந்த வீடியோவில் இந்த லைவில் சொல்ல முடியாது, நான் பர்சனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தவரும் கூட ஓகே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு சைடு. ஹாலிவுட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, படங்கள் மூலமாகவே ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி ரிவீல் பண்ண 2 விஷயம், அவெஞ்சர்ஸில் தோர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த தோர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் இருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த பூமியில் வந்து ஆஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஐஸ் வாலுக்கு தாண்டி, இந்த ஐஸ் வாலை தாண்டி ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து அழிஞ்சு போன ஒரு இனம் அட்லாண்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்லாண்டிஸ்ட்டை வச்சு, அந்த அட்லாண்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனத்தை வச்சு அட்லாண்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு அக்வாமேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்குது. இதோடைய பாட்டுமே வந்துருந்துச்சு. நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு படமாக, ரொம்ப வசூல் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இனம் வந்து இந்த உலகத்தில் இருந்து தான் அழிஞ்சு போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இனம் வந்து அந்த ஐஸ் வாலை தாண்டி அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே அந்த ஐஸ் வாலை தாண்டி யாருமே போகலை. அந்த ஐஸ் வாலை தாண்டி இருக்கிற விஷயங்கள் வந்து மனுஷங்களால் வந்து நினச்சிக்கூட பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப லாங்காக பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா 2-3 நிமிஷத்துக்கு மேலேயே போகும். அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதோடைய கருத்து என்ன, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டு சொல்லிட்டு போங்க. உலகம் வந்து உருண்டையா இல்லை பிளேட்டா அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே.